ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகாஷ் கண்டன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இன்ஸ்டாகிராமில் உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இதோட விலை நம்ம கம்மியாக 1799 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட நான் வாங்கினேன். கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி டெக்னிக்கலாக எனக்கு பேச தெரியாது. டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு இன்ஜினியரிங் ஃபேக்ட் ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் இது எப்படி இருக்குது, கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேக்கிங்லாம் எனக்கு நீட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு வந்து 2 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் இப்போ புதுசாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும்ல, அதுக்காக திருப்பி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பெட்டியை திறந்தோடனே அப்படி இழுத்தோம்னா மேலே இந்த கவர் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அடுத்து மெயின் ப்ராடக்ட் உள்ளே போயிட்டோம்னா, இந்த மெயினாக அந்த ப்ராஜெக்டர் கொடுத்துருக்கானுங்க, பிளாக் கலரு வித் ஒயிட்டு. அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இது அந்த எலி மருந்து சீட்டு, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த ஒன்று 1800 ரூபாய்க்கு இதெல்லாம் கொடுக்குறானுங்களா வீட்டுறது நினச்சா கொடுக்குறானுங்க. ஒரு அடாப்டர் ஒன்று கொடுக்குறானுங்க, பவர் அடாப்டரு. அப்புறமா ஒரு ரிமோட்டு. அதுக்கடுத்து இந்த HDMI to HDMI கேபிள். அப்புறமா அந்த ஆடியோ ஜாக்ஸ் வருவதுக்கான அந்த 3 பின் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ ப்ரொஜெக்டரை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் இதை. ஆனால் வாங்கி போட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்கானுங்கன்னு பார்க்கலாம். இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இவனுக்கு கொடுத்துருக்கிற ரிமோட்டு வேலை செய்யலை, அதனால தான் மேலே பட்டன் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அந்த பட்டனும் சில நேரத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ அப்படியே பின்னாடி வந்தோம்னா நிறைய போர்ட் கொடுத்துருக்கானுங்க. மைக்ரோ SD போட்டு, இதில் வந்து இந்த மைக்ரோ USB போட்டு, AV போட்டு, அதுக்கப்புறம் என்ன இது என்ன போட்டுன்னு தெரியல. இது அந்த பவர் அடாப்டர் போட்டு, பவர் இன்புட் கொடுக்குறதுக்கு. இது ஆன் ஆஃப் பட்டனு. HDMI கேபிள் சொருகிறதுக்கு இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பென்ட்ரைவ் ஏதாவது சொருகிறதுனா அதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்கானுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபேனு எங்கே இருக்குதுன்னு தெரியல உள்ள கரெக்டாக. சரி, ஓகே, இந்த ப்ராஜெக்டரை இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு, ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு, மூவிஸு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு கொடுத்துருக்க இந்த ரிமோட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையே செய்ய மாட்டேங்குது. ரொம்ப மட்டமான ரிமோட்டுங்க இது. சத்தியமாக மட்டமான ரிமோட்டு இது. நான் ரொம்ப ட்ரை பண்ணுறது பாருங்க, பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ரொம்ப மட்டமான ரிமோட்டு இது. பேட்ரியெல்லாம் புது பேட்ரி தான், ஆனால் ரொம்ப எனக்கு டென்ஷன் எடுத்தது இந்த ரிமோட் மட்டுமே. ஸ்டார்டிங் எனக்கு ஆன் பண்ணும்போது இதே கடுப்பு தான் எனக்கு. இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு படத்தை ப்ளே பண்ணுறேன், ஒரு வழியாக எப்படியோ போராடி இதை போட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி உங்களை மாதிரி நானும் இந்த வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இதை நம்பி தான் நானும் வாங்கினேன். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் அந்த வீடியோவை நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன சின்ன டாட்லாம் அப்படியே தெரியுது. இதெல்லாம் வந்து தெரியவே கூடாது. அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இந்த பாருங்க, இந்த டாட்லாம் ரொம்ப அப்படியே அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ஒரு இதுவே இல்லை. சரி ப்ரோ, நீ கொடுத்த 2000 ரூபாய்க்கு என்ன ப்ரோ சினிமாவில் பார்க்குற மாதிரியா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை தான், நான் இல்லை தான் சொல்லுவேன். இருந்தாலுமே ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்துறது ரொம்பவே தப்பு. நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ இந்த நம்ம வந்து கலர் டிவி, நம்ம இந்த முன்னாடி ஒரு கலைஞர் டிவி அந்த மாதிரி வச்சுருப்போம்ல, அதில் வந்து நம்ம கேபிளை பின்னாடி ஆட்டி பார்த்தா எப்படி இருக்கும், அது ஃபுல்லாகவே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோவோட குவாலிட்டியே. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜிபியோ 2.5 ஜிபியோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான படம் தான் இது. ஆனால் இதுலேயே இந்த கிளாரிட்டியிலே உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரியுது அது. அதனால் இதை வாங்குறது வேஸ்ட்டு தான். ஓகே, அவ்வளோதான். இதை பற்றின என்னோடய ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருப்பேன்.
ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. எனக்கு தோன்றதை நான் பேசினேன். இது ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை. கிளாரிட்டி நல்லா இல்லை, ப்ளஸ் ரொம்ப ஹீட் ஆகுது. ப்ரொஜெக்டர்னால ஹீட் ஆகும் தான், ஆனால் ரொம்பவே ஹீட் ஆகுது இது. ப்ளஸ்ஸு சவுண்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. இன்னொரு மெயினான மேட்ரு, இந்த ரிமோட்டு கன்றாவியாக இருக்குது. இது எதுக்கு தான் கொடுத்தானுங்கன்னு தெரியல. இது அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, புது பேட்ரி தான் போட்டிருக்கேன், பேனாசோனிக் பேட்ரி. இந்த ரிமோட் வந்து ஒஸ்ட்டு. இதை ஃபைனலாக வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வாங்கலான்னா, யாருமே வந்து வாங்கக்கூடாது. இது வந்து ஒஸ்ட்டு. இன்ஸ்டாகிராமில் இதையும் ஒரு பொருள்னு நினச்சி விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவுசெய்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கி ஏமாறாதீங்க. நான் இதை வந்து தெரியாமல் வந்து வாங்கிட்டேன். சரி, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்தளவு மட்டமாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் போட்டு பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசே விட்டுருச்சு. 2000 போச்சுடா, சரி 1800 போச்சுடா அப்படின்ற மாதிரி எனக்கு நான் வந்துட்டேன். அடுத்து இன்னொரு உருட்டு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. 1300 இல்லை 1500 ஆக்ஷன் கேமரா தரும்னு சொல்லிட்டு இன்னொரு உருட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எந்த லட்சத்தில் இருக்குன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து வாங்காதீங்க. இந்த மாதிரி வாங்குறதுக்கு இது ஒன்று 1800, இன்னும் ஒரு கூட ஒரு 3000 4000 போட்டால் இன்னும் நல்ல ஒரு ப்ரொஜெக்டரே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். இது வந்து வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கி வீடியோ போடலாமா அதையும் கீழே வந்து சொல்லுங்கள். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை பற்றி டெக்னிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல. அந்த டெக்னிக்கலாக சொன்னோம்னா நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்டர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி இது இப்போ குப்பையில் தான் போக போகிறேன் நான். எனக்கு வயிறு எரியுது. 2000 போச்சு. இப்போ 2000 கீழே போட்டு உடச்சால் 2000 என் மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, வயிறு எரியுது. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.